வெளிநாட்டினர் வசிப்பிட அனுமதி பெறுவதற்கான நடைமுறையில் ஏற்பட்டுள்ள கடும் காலதாமதம் ஆயிரக்கணக்கானோருக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் அறிக்கை வெள்ளிக்கிழமை வெளியாகியுள்ளது. இது பிரான்சின் மாகாண அலுவலகங்களில் நிலவும் நெருக்கடியான சூழலை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் விண்ணப்பங்களை செயலாக்குவதில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. 2019 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வசிப்பிட அனுமதி பெறுவதற்கான சராசரி காலம் 78 நாட்களில் இருந்து 110 நாட்களாக, அதாவது 41% அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டில் இந்த அனுமதி புதுப்பிப்பதற்கான காலம் சராசரியாக 117 நாட்கள் உயர்ந்துள்ளது. விண்ணப்பங்கள் தேங்கி கிடப்பது மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. 2019 ஆண்டு சுமார் 2,43,000 இருந்த நிலுவை விண்ணப்பங்கள் 2023 ஆண்டின் இறுதியில் 4,03,000 உயர்ந்துள்ளன. இது 66% அதிகரிப்பாகும். இதனால் வெளிநாட்டினர் வேலை, வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கை தொடர்பான தங்களின் அடிப்படை உரிமைகளை பெறுவதில் சிக்கல்களை சந்திக்கின்றனர். இந்த தாமதத்திற்கு பல்வேறு காரணங்களை ஆணையம் சுட்டிக்காட்டுகிறது. புதுப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் 43% அதிகரித்துள்ள நிலையில் பணியாளர் எண்ணிக்கை வெறும் 10% மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் ஆன்லைன் தளமான அனெப் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் நாடுகடத்தல் உத்தரவுகளை செயற்படுத்தும் பணிகள் அதிகரித்திருப்பது வழக்கமான விண்ணப்பங்களை செயலாக்குவதை மேலும் மந்தமாக்கியுள்ளது. நிலைமையை சீர் செய்ய விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படும் காலம் முழுவதும் தற்காலிக சான்றிதழ்களை தானாகவே வழங்க வேண்டும் என்று ஆணையம் பரிந்துரைத்துள்ளது.